வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும், இதில் இருக்கக்கூடிய சுழிவு நிலுவைகள்லாம் என்ன, எப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பை தேர்ந்தெடுக்கலாம், தாலுக்கா ஆஃபீஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு கீழே வருது, என்னென்ன சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பெல்லாம் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, ஏதாச்சும் டவுட்ஸ்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 சொல்லியிருப்பாங்க. இது எதற்குன்னு கீழே வருதுன்னா இந்த தாலுக்கா ஆஃபீஸ் அப்படிங்கிறது இந்த ரேஷன் கார்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய் தான் வாங்குற மாரி வரும். அதை பதிவு செஞ்சீங்க அப்படின்னா புதுசாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் போகணும். ஒரு ஓஏபி பணம் வாங்கணுமா தாலுக்கா ஆஃபீஸ் போகணும். ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் சிக்னேச்சர் வேணும். எல்லாத்துக்குமே மெயின் பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு வரக்குள்ளே நிறைய விதமான டிமாண்ட்ஸ், நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், கைடன்ஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபில் பண்ணணும், இது எப்படி பயன்படுத்தணும், எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை பொறுமையாக பண்ணாமல் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள் நாங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு எல்லா விதமான தகவலுமே தெரியும். ஓகே, நான் முழுமையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் புகைப்படம், பாஸ்போர்ட் அளவு கொண்ட புகைப்படம் இந்த இடத்துல நீங்கள் ஒட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பதவி மற்றும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக செகண்ட் விண்ணப்பதாரர் பெயர் போட்டாகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துருக்காங்க. அது நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்தி எப்போ வெளியே வந்தது, அதோடைய டேட்டு அதெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர். அதாவது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்க உங்களுக்கு தெரிய வரணும், அவங்களுக்கு தெரியணும் எந்த இது என்ன, அதுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மட்டும் நீங்கள் உதவியாளர் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது சம்டைம்ஸ் வேறு ஒரு அப்டேட் கூட கொடுக்கலாம். அதனால் நாங்கள் உதவியாளர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர். உங்களுடைய பெயர் அந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கணும். உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. எல்லாமே தமிழ்லேயே எழுதிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு லாங்குவேஜ்லையும், அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி இதுமாரி எதுவும் எழுதிடாதீங்க. தமிழ்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்கிறது தமிழில். அதனால் நாங்கள் தமிழில் தான் எழுதியாக்கணும். அடுத்தது தகப்பனார் தந்தை பெயர். தகப்பனார் பெயர் எழுதலாம், இல்லை தந்தை பெயர் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பிறந்த தேதி. உங்களுடைய மாதம், முதல்ல உங்களுடைய நாள், அடுத்தது மாதம், அடுத்தது வருடம். இது 3 கரெக்டாக இருக்கிற மாரி பார்த்து எழுதிக்கணும், பிறந்த தேதி. அடுத்தது கல்வி தகுதி. என்ன படிச்சிருக்கீங்க, 10th, 12th, டிகிரியா, டிப்ளமாவா, என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது மதம். நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்ன இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் போடணும். அடுத்தது வகுப்பு பிரிவு. மதம் வேறு, இந்த வகுப்பு பிரிவுனா அதனுடைய உட்பிரிவு என்ன,
பிசியில் வரீங்களா, எம்பிசியில் வரீங்களா, முஸ்லீமில் வரீங்களா, இல்லை டிசியில் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆதரவற்ற விதவியா, மாற்றுத்திறனாளியா, இல்லை முன்னாள் இராணுவ வீரரான்னு சொல்லிட்டு 7வதுலேயே இந்த வகுப்பெல்லாம் கேட்டு தனித்தனி காலம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஆம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க, உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் முன்னாள் இராணுவ வீரராக இருந்ததுக்குண்டான சர்டிஃபிகேட், ஆர்மியில் இருந்திருப்பீங்களா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜெராக்ஸ் நீங்கள் இதில் நீங்கள் இணைக்கணும். அதேமாரி ஆதரவற்ற விதவை அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் தவறிட்டார் அப்படின்னா அதுக்கு ஒன்று சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குண்டான சர்டிஃபிகேட், அதை நீங்கள் இணைக்கணும். அடுத்தது தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணணும். அடுத்தது காவல்துறையில் வழக்கு ஏதேனும் நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசாங்கத்தால் காவல்துறை நடத்தப்படுதில்லை, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதாவது அந்த என்னது கேஸ் வந்துச்சு அதுமாரி இஷ்யூலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைத்த அனுப்பப்படும் சான்றிதழின் விவரம், என்னென்ன சான்றிதழ் இணைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். 10வது இங்கே வந்து ஃபில் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு விண்ணப்பிக்கும் இது போட்டு A4 போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இதுக்கான அப்டேட்லாம் என்னென்னா என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் மற்றும் ஆவண நகல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணலில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்களா. இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சான்றிதழ்லாம் இப்போ வச்சு அனுப்புகிறீங்கள, அது வந்து நேர்காணலில் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். அதேமாரி 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா சான்றிதழ் மற்றும் ஆவண நகல்கள் நேர்காணலின் போது எடுத்து வர வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். அப்படின்னாலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் சமர்ப்பிக்க முடியும். ஒரிஜினலும் எடுத்துகிட்டு வரணும், 2 செட்டு ஜெராக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரணும். அது எப்போ நேர்காணல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இதான் வந்து சொல்லியிருக்காங்க. தாலுகா அலுவலர்களுக்கான கல்வி தகுதி, சம்பள விவரம், விண்ணப்பிக்கும் முறை, தாலுகா ஆஃபீஸ் ஜாப் ஃபார் 10th பாஸ், அதாவது 10th பாஸ் ஆகிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் கீழே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பணிகளுக்கு குறைஞ்சபட்ச பொது கல்வி தகுதி முதல் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிகிரி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 10th பாஸ் ஆகிருந்தாலே எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பள விவரம். குறைஞ்சபட்ச சம்பளம் 16,600 முதல் அதிகப்படியான ரூபாய் 75,900 வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவே போக போக நிறைய விதமான அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரவுண்டாக ஒரு 900 ரூபாயில் வந்து அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 90,000 ரூபாயில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் பண்ணுவாங்க சேலரி. ஏன்னா இதனுடைய அதிகபட்ச சேலரியே இவ்வளோ தான் சொல்லுவாங்க. போக போக வந்து நிறைய இருக்குல்ல, அலவன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றை தாண்டதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு, இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க குறைஞ்சபட்ச வயது வரம்பு 18 இருக்க வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா SC/ST மற்றும் ஆதரவற்ற விதவை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு MBC, DC, BC, OPCM மற்றும் PCM பிரிவினர் சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 42 நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மேலும் இது விண்ணப்பிக்கும் முறையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா
நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து பரிமாற்ற முறையில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து எல்லாமே நேர்காணல் தான். ஒரு எக்ஸாமினேஷன் இல்லாத ஒரு ஜாப் ஒன்று அலாட் பண்ணுறாங்க அப்படின்னாலே முன்கூட்டியே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும். அது சரியாக தப்போ கிடைக்குதோ கிடைக்கலையோ அது எல்லாமே அப்பாற்பட்டது. முன்கூட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்குண்டான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. இந்த ப்ராசஸெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த தாலுக்காவில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கேருந்து அரசுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. உதவியாளர், பொறுப்பாளர், அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி நிறைய விதமான வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. உடனடியாக ஆட்களை நியமனம் பண்ணுங்கள், எங்களால் செயல்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்துமே ப்ரெஷர்ஸ் வந்து மேலே போயிருக்கு. அதனால் ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்துமே கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து இந்த தகவலையும் நான் கேள்விப்படுறேன், இன்னும் வந்து அப்டேட் கொடுத்தாங்களா என்னென்ன இப்போ உங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி உங்களுடைய மாவட்டத்தில் ஏதாச்சும் அரசியல் புரோசெல்லாம் தாலுக்கா ஆஃபீஸை பற்றி பேச்சு நடந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு, நம்மளுடைய உறவுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும். அதனால் உங்களுடைய கமெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்க நான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போடுவேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.